பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு தேவ கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. அருமையானவர்களே, இன்றைக்கு 26/11/2020 காலையில் 8 மணி நிலவரம் பாருங்கள். சென்னையினுடைய நிலவரம் இப்படி தான் இருக்குது. நைட்டெல்லாம் ஒரே காற்று மழை. ஆனால் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஓரளவுக்கு காற்று குறைஞ்சிருச்சு, மழை நின்றுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறிவிட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள் அருமையானவர்களே, இந்த கால வேளையில் ஒரு அற்புதமான காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். பாருங்கள் அருமையானவர்களே, சூழ்நிலைகள் நமக்கு சாதகம் இல்லாத போது, பிரச்சனையான சூழ்நிலையின் மத்தியில், நெருக்கமான சூழ்நிலையின் மத்தியில், பயங்கரமான கட்டும் உபத்திரவத்தின் மத்தியில், உயிர் போற பிரச்சனையின் மத்தியில் கர்த்தரிடத்தில் எப்படி ஜெபிப்பது, கர்த்தருடைய சமூகத்தை எப்படி நாடுவது, கர்த்தரிடத்தில் எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி நாம் பதிலை பெற்றுக்கொள்வது என்கிற ஒரு அற்புதமான காரியத்தை சொல்றேன் பாருங்க. பாருங்க அருமையானவர்களே, அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில பாருங்க, நமக்கு சாதகமில்லாத சூழ்நிலை வரும்போது, நெருக்கமான சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை, பதட்டமான சூழ்நிலை, உயிரே போற அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது பாருங்க சோர்ந்து போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? கர்த்தர் மீது கோபம் கொண்டுருவாங்க, கர்த்தர் மீது கசந்து கொண்டுருவாங்க. கர்த்தர் ஏன் இதை அனுமதிச்சார், கர்த்தர் ஏன் இதை எனக்கு அனுமதிச்சார், கர்த்தர் ஏன் இதை எனக்கு உதவி செஞ்சிருக்கலாம்ல, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட போராட்டம், ஏன் என் குடும்பத்துக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை, ஏன் எனக்கு தொழிலில் இப்படிப்பட்ட நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சூழ்நிலை மத்தியில் கர்த்தரை குறித்து ஒரு முறுமுறுப்பும், ஒரு கர்த்தரை குறித்த ஒரு தவறான எண்ணம் கொள்வாங்க. அதனால ஜெபிக்கவும் மாட்டாங்க. ஆனால் அருமையானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலை, ஆபத்தான சூழ்நிலை, பயங்கரமான பிரச்சனையின் மத்தியிலும் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தை நாடுங்க, கர்த்தரை தேடுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், கர்த்தர் உங்களை விடுவிப்பார். பாருங்க, நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. யோனாவை நாம் பார்க்கிறோம். யோனா தீர்க்கதரிசிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார், நினிவேவுக்கு போன்றார். ஆனால் அவர் தர்சீசுக்கு ஓடி போறார் இல்லையா? தர்சீசுக்கு கப்பல் ஏறி போகும்பொழுது அங்கே கப்பலில் இருக்கிறவங்க சூறாவளி வந்தோடனே அவரை கடலுக்குள்ளே தூக்கி போகிறாங்க, மீன் வயிற்றுக்குள்ளே போயிடுறார். இப்போ பாருங்க, இந்த கதையை படித்த உடனே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, யோனாவை கடலுக்குள்ளே தள்ளி விட்டது கர்த்தர் தான் ஒரு கிரிமினல் பிளான் பண்ணி யோனாவை தண்டனை அடிச்சு கொடுத்துட்டாரு, யோனா கீழ்ப்படியாதனால அவருக்கு பாடம் கற்று கொடுத்துட்டாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அருமையானவர்களே, இந்த யோனாவினுடைய கதையெல்லாம் சரியா பார்க்கணும் பாருங்க. இதெல்லாம் கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்குது. ஏமேன், அதாவது கல்வாரி சிலுவையில இயேசு நம்முடைய பாவங்கள் சாபங்களை சிலுவையில சுமந்து கொண்டு நமக்காக பூமியினுடைய பாதாளம் வரைக்கும் 3 நாள் அவர் கஷ்டப்பட வேண்டியதா இருந்தது இல்லையா? இதுக்கெல்லாம் ஒரு நிழலாட்டமாக தான் யோனாவினுடைய வாழ்க்கையில் இது சம்பவித்தது. யோனாவை தேவன் மீன் வயிற்றுக்குள்ள 3 நாள் இருந்தார்னா அது கிறிஸ்துவனுக்கு ஒரு முன் அடையாளமாக, கிறிஸ்துவுக்கு ஒரு நிழலாட்டமாக அங்கு யோனாவுடைய வாழ்க்கையில நடந்ததே தவிர எல்லாரையும் கர்த்தர் கடலுக்குள்ள தள்ளி வருவது கிடையாது, எல்லாரையும் கர்த்தர் மீன் வயிற்றுக்குள்ள அனுப்புறது கிடையாது, எல்லாரையும் ஆண்டவர் இப்படிப்பட்ட சோதனைகளால சோதிக்கிறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க. சரி, அப்படியே கர்த்தர் அப்படி செஞ்சாலும் யோனா எப்படி ஜெபிச்சாரு பாருங்க. யோனா எப்படி ஜெபிச்சாரு தெரியுங்களா? அவர் சொல்றாரு, ஆண்டவரே நீர் என்னை தள்ளிவிட்டீர், உங்களுடைய சமூகத்திலிருந்து என்னை தள்ளிவிட்டீர், எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அதாவது என்னுடைய மூச்சு வரைக்கும் தண்ணீர் சுத்தி கொண்டிருச்சு, என் தலையை ஆளி சுற்றி கொண்டிருச்சு, கடற்பாசி என்னை நெருக்கிக்கிட்டு இருக்குது, பூமி என்னை அப்படியே மூடி போடலான் இருக்குது, கடலினுடைய ஆழத்தில் இருக்கிறேன், மூச்சு திணறி கொண்டிருக்கிறேன், மீன் வயிற்றுக்குள்ள நெருக்கமான சூழ்நிலை. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே நீர் என் பிராணனை அழிவுக்கு விலக்கி தப்புவித்தீர்ன்றார். யோனா 2:6 தப்பி வித்தீரா. எங்கெங்க தப்பி வித்தார் கர்த்தர்? இன்னும் தப்பி வைக்கவே இல்லை. மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறார், நெருக்கிக்கிட்டு இருக்கிறார், மூச்சு முட்டிக்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. ஆண்டவரே என்னை தள்ளி நீர், ஆனாலும் எனக்கு இக்கட்டான சூழ்நிலை, மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறேன், மூச்சு திணறிக்கிட்டு இருக்குது, ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே நீர் என் பிராணனை அழிவுக்கு விலக்கி தப்புவித்தீர்ன்றார். ஏன் அதுக்கு அடுத்து சொல்லுகிறார், நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் ஆத்துமா தோய்ந்து போய்கிட்டு இருக்கிறது, ஆனாலும் நான் துதியின் சத்தத்தோட கர்த்தருக்கு பலியிடுவேன், என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன், ரட்சிப்பு கர்த்தருடையதுன்றார். யோனா 2:9 என்ன சொல்ல வர்றாரு? மீன் வயிற்றுக்குள்ளதான் இருக்கிறார், ஆனால் கர்த்தர் என்னை விடுவிப்பார், கர்த்தர் என்னை தப்புவிப்பார், நான் எருசலேமுக்கு போவேன், தேவாலயத்துக்கு போவேன், துதியினுடைய பலியை செலுத்துவேன், கர்த்தருக்கு பொருத்தனையை செலுத்துவேன், நான் இந்த கடலுக்குள்ளே மீன் வயிற்றுக்குள்ளே சாக மாட்டேன், கர்த்தர் என்னை விடுவிக்கிறவர், கர்த்தர் என்னை ரட்சிக்கிறவர், ரட்சிப்பு கர்த்தருடையது அப்படின்னு ஜெபிக்கிறார். பார்த்தீங்களா? என்ன ஒரு அற்புதமான ஜெபம் பாருங்க, என்ன ஒரு அற்புதமான ஜெபம் பாருங்க. மீன் வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுதே கர்த்தர் என்னை தப்பு வச்சுட்டாரு, நான் கர்த்தருக்கு பொருத்தனைகளை செலுத்துவேன், பலி செலுத்துவேன், துதியின் சத்தத்தை ஏறெடுப்பேன்றார். அப்ப அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்களும் அப்படித்தான் ஜெபிக்கணும் பாருங்க. உங்களுக்கு என்ன தேவை? பிரச்சனையா இருக்குதா, போராட்டமா இருக்குதா, உபத்திரமா இருக்குதா, உங்களுக்கு சுகம் தேவையா, சமாதானம் தேவையா, விடுதலை தேவையா, பொருளாதார உயர்வு தேவையா, ஆசீர்வாதம் தேவையா, சமாதானம் தேவையா, திருமண காரியங்கள் வாய்க்க வேண்டுமா? பதிலை பேசுங்கள். ஏன் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவருங்க, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். தம்முடைய குமாரனே கொடுத்தவர் மற்றவர்களை அருளாதிருப்பது எப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை தப்புவிப்பார், உங்களை உயர்த்துகிறவர், கர்த்தர் உங்களை காப்பாற்றுகிறவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். ஏமா காட் பிளஸ் யூ. அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.